பாடல் விவகாரம் தொடர்பாக நடிகர் சிம்புவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், சொல்லுங்க, நடிகர் சிம்புவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு. என்ன மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு? இது பற்றி விரிவா சொல்லுங்க ரமேஷ். பெண்களை ஆபாசமா சித்தரிக்கும் வகையில பீட் பாடல் எழுதி அதை இசையமைத்து அது இணையதளத்தில் வெளியிட்டதா நடிகர் சிம்பு மேல கோவை காவல் நிலையம் மற்றும் சென்னை குற்றப்பிரிவு போலீஸ் என பல்வேறு இடங்கள்ல புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள்ல தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த வாரம், அதாவது 10 நாட்களுக்கு முன்பாகவே உயர்நீதிமன்றத்துல சிம்பு சார்பில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதி இன்று கோவையில ஆஜராக வேண்டியது இருக்கும், எனவே இன்று ஆஜராக தேவையில்லை, நாளை ஆஜராகலாம் என்ற ஒரு ரிலாக்சேஷனும் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ராஜேந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ சிம்பு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி இது இந்த பாடலை தனிப்பட்ட முறையில் அவர் இசையமைத்து வைத்திருந்தார், யார் வெளியிட்டார்கள் என்று தெரியாது, இவர் வெளியிடவில்லை, அந்த பாடலை இவர் யாரும் வெளியிடவில்லை, மேலும் இது ஒரிஜினல் எங்கே என்பது கூட தெரியாது. எனவே இது மேலும் இந்த வழக்குக்குள்ள தாக்கல் இவர் மீது சிம்பு மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் அவரும் இது பெண்களின் சித்தரிக்கும் வகையில் இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது, மேலும் அவருடைய குரல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும், எனவேதான் நாங்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் இது ஒரு ஜாமீன் வெளிவரக்கூடிய குற்றம் தான், இந்த பிரிவுகள் வழக்கு பிரிவுகள் எல்லாமே ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் தான் என்று அவர் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி இந்த 2 பிரிவுகளுமே, அதாவது இந்த சிம்பு மீது போடப்பட்ட வழக்கு பிரிவுகள், பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் சட்டத்தின் கீழே போடப்பட்ட பிரிவு, தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறா பயன்படுத்தப்பட்ட பிரிவு, இந்த 2 பிரிவுகளுமே ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் என்பதனால இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம், முன்ஜாமீன் அளிக்கலாம். மேலும் இதை சம்பந்தப்பட்ட கீழ் நீதிமன்றத்தில் அணுகி அவர் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து அந்த முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் வழக்கு விசாரணைக்கு தேவைப்படும் போது காவல்துறை முன்பு ஆஜராக வேண்டும், நாளை குறிப்பாக கோவை காவல் நிலையத்தில் அந்த போலீஸ் முன்பு ஆஜராக வேண்டும் என்று அவர் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கார். ரமேஷ்குமார், இந்த வழக்குல சிம்பு தரப்பிலிருந்து யார் ஆஜரானாங்க? வழக்கு போடப்பட்ட தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்க? இது இந்த வழக்கு பொறுத்தளவுக்கு சிம்பு தரப்புல ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி தான் ஆஜராயிருந்தார். அதே போல அரசு தரப்புல அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் ஆஜராயிருந்தார். இது போல பெண்கள் பெண் வழக்கறிஞர் சங்க சார்பிலும் ஆஜராகி அவர்கள் சிம்புவுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த 3 தரப்பு இந்திய நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போதுதான் முத்துக்குமாரசாமி, அதாவது சிம்பு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு யாரோ தெரியாமல், இவருக்கு சிம்புவுக்கு தெரியாமல் 3வது நபர் இதை வெளியிட்டிருக்கிறார், இவருக்கும் அது இவர் சிம்பு அந்த பாடலை வெளியிடவில்லை, அதற்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் தனிப்பட்ட முறையிலே அந்த பாடலை பாடியே வெற்றிருந்தார், அதை யாரோ தெரியாமல் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தால், முன்ஜாமீன் அளித்தால் அவர் சாட்சிகளை கணக்க மாட்டாரு, எங்கேயும் தப்பி ஓட மாட்டாரு, எனவே அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கலாம். குறிப்பா இந்த வழக்கு பிரிவுகளே ஜாமீன் பெயிலபிள் அப்பன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எனவேதான் அது ஜாமீன் வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டார். அந்த வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளது. ரமேஷ்குமார், இந்த பாடல் விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் அனிருத் தரப்பிலிருந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அனிருத் தரப்புல ஏற்கனவே அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவரது தரப்பில அனிருத் சார்பில கோவை காவல் நிலையத்தில் அந்த 15 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் அவர் ஆஜராவதற்கு என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை சிம்பு மட்டுமே அந்த முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே அவருக்கு முன்ஜாமீன் அளிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளும் இன்று உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றம் இதில் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், இந்த வழக்கு பிரிவுகள் அதாவது ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் என்பதனால பெரிய இதற்கு ஒன்றும் வாதம் தேவையில்லை, எனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம், மீண்டும் வழக்கை முடித்து வைத்தும் உத்தரவிட்டிருக்கிறார். ஆக இதேதான் அனிருத்துக்கும் பொருந்தும். ஆக அனிருத்தும் அவருக்கும் அவரும் இதே போல் அந்த நடைமுறை பின்பற்றி சம்பந்தப்பட்ட கீழ் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து அந்த முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்பது இங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கருத்தாக இருக்கிறது.